அன்பினர்களே, ஈரானிய உள்நாட்டு கலவரம் குறித்தான எமது இரண்டாவது காணொலியாக நாம் எடுத்துக்கொள். ஏற்கனவே நாம் ஒன்று வழங்கினாலும் இது ஒரு தொடர்ச்சியான காணொலியாக இருக்கட்டும். இது இரண்டாவது காணொலி, பாட்டு போட தேவையில்லை. வித்தியாசமான விடயங்கள் வருகின்றது. இப்பொழுது இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பாக ஒரு ஓரலாக சில விடயங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அமெரிக்கா போராட்டக்காரர்களை மீண்டும் ஆதரித்த பிறகு ஈரான் இராணுவம் தேசிய நலன்களை பாதுகாக்க உறுதியளித்திருக்கின்றது என்று நள்ளிரவிலிருந்து ஈரானிய தேசத்திற்காக உறுதியாக நிற்பதாக IRGC புலனாய்வு அமைப்பும் உறுதியளித்திருக்கின்றது. அப்ப ஈரான் இராணுவம் வர அங்கட புலனாய்வு பிரிவு வர ஈரானின் உயரடுக்கு IRGC இராணுவத்திலிருந்து தனித்தனியாக செயல்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பை பாதுகாப்பது ஒரு ரெட் லைன் கோடு என்றும் சொல்லுகிறது. ஒரு சிவப்பு கோடு போட்டிருக்கின்ற என்பது மிகவும் அபாயமான நிலையாகவே IRGC அறிவித்திருக்கின்றது. இதைத்தான் நாம சொல்ல வரோம். இதுகளை சொல்ல வந்தா என்னமோ நம்ம சொல்ற மாதிரியும் சும்மா இந்த லூசி பசங்க, அதாவது சிலருக்கு மூளையில அடிச்சிருக்கும், தலையில ஈரான் அடிக்க ஆள் இல்லைங்க என்ற மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதிலளிக்க முடியாங்க. அதே மாதிரி நம்மள ஈழத்துல புலி அடிக்க ஆள் இல்லை. இப்ப புலிர உளவாளி பற்றி நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பார்ட் 2 வரை. இங்க ஈரான் உள்ள நிலவரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அதாவது இந்த மாதிரி இந்த போகி ராஜாக்களுக்கு ஜீரணிக்க முடியல. அதான் இந்த பிரச்சனை என்னென்றால் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவமானவர்கள் மாத்திரம்தான் இதை உணர முடியும். இல்ல முயலுக்கு 3 காலு பூனைக்கு 3 காலுன்னு சொல்றாங்களுக்கெல்லாம் புரியாதுங்க. இதை நம்ம என்னமோ இதெல்லாம் உலக தளங்கள்ல வெளியாகாத செய்திகள். இதை நாங்க எங்கேயோ புரிந்து கொண்டு வரோம். இது ஈரானுக்கு எதிர்ப்பான நாட்டுக்குள்ள தான் கொண்டு வரோம். அப்ப அங்கிருந்த சில உளவு அமைப்புக்குள்ள நாங்க லிங்க் கொடுத்திருக்கிறோம். உளவு, அரச உளவு, வெவ்வேறு அதுகள்ல அந்த லிங்குல எங்களுக்கு அனுப்புற செயல் தான் நாங்க உங்களுக்கு அள்ளி கொண்டு தரலாம். இது நம்ம போயிட்டு பறந்து போயிட்டு மச்சான் என்ன நடந்ததுன்னு கேள்வி சொல்லலுமா? அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுபூர்வமான ஆட்கள் மாத்திரம்தான் இந்த செய்திகளை கேட்கலாம். லூசி பசங்களும் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு எல்லாம் இதை கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாதுங்க. அதெல்லாம் இந்த பல்லாங்குழி விளையாடுற பாட்டியை தான் இருக்கலாம். சரி, அமெரிக்க அதிபர் மிரட்டுறாருங்க, நீங்கள் சுடத் தொடங்கினால் இருப்பது நல்லது, ஏனென்றால் நாங்களும் சுடத் துவங்குவோம் என்று ரம்ஸ் ஈரானின் தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய எச்சரிக்கையை வெளியிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியாயிருக்கு. 1979 புரட்சி வரை ஈரானை ஆண்ட ஏகாதிபத்திய வம்சத்தை போலவே திமிர் பிடித்த அமெரிக்க தலைவரும் தூக்கி எறியப்படுவார் என்று கமனி அறிவித்திருக்கிறார். யாரு? ஈரானின் சுப்ரீம் லீடர். இது நாம இருக்குது. அதாவது இப்பொழுது ரம்சுமாமுக்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ள ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்குரிய நகர்வலை அவங்கட கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க. அது வேறையா ஒதுக்கி வைப்போம், ட்ரக் மாறும் இல்லை. அதைத்தான் இப்ப அவர்கள் அலிகமனி அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த திமிர் பிடிச்ச, அதாவது 79ஆம் ஆண்டு ஈரானுக்குள்ள மன்னர் தானே. இப்ப நமக்கு இரவு தந்தம் இல்ல, ரஷாட அப்பங்காரன் அவனை புரட்சியை விரட்டினா போல ரம்ஸ் மாம்சையும் திமிர் பிடித்த அமெரிக்க தலைவரையும் தூக்கி எறியப்படுவார் என்று சுப்ரீம் லீடர் ஈரானிய சுப்ரீம் அலி கமேனி அவர்கள் இன்று கணித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசு லட்சக்கணக்கான கௌரவ மக்களின் இரத்தத்தால் ஆட்சிக்கு வந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அது உண்மைதானுங்க. மிகப்பெரிய போராட்டம். அது நாசகாரர்களின் முன்னிலையில் பின்வாங்காது என்றும் அலி கமேனி அவர்கள் என்று மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் சுயமாக அறிவிக்கப்பட்ட இந்த வருடர் பட்டத்து இளவரசர் ரஸா பஹலவியை சந்திக்க போவதில்லை என்றும் கூறி ஈரானிய அரசாங்கம் சரிந்தால் அதன் வாரிசுகளுக்கு ஆதரவு அளிக்க வாஷிங்டன் தயாராக இல்லை என்றும் ரம்ஸ் மீண்டும் கூறியிருக்கிறார். அதாவது நாம சொன்னமே தனக்கு தானே தாலி கட்டுறேன்னு இல்லைங்க. அது இவர் ரம்ஸ் பிள்ளையா சொல்றாரு. அவன் அப்பன் ஈரானுக்குள்ள இருக்கும் போது ஷா மன்னன் அவனுக்குரிய பட்டத்து இளவரசர் கொடுத்த போட்டோ எல்லாம் போட்டிருக்கிறோம் இல்ல, அது அவன் ஆட்சியில இருந்து அவன் மகனுக்கு கொடுத்தது தானே. அப்ப அது தனக்கு தானே சொன்னு எனக்கு அது புரியல. அது வார்த்தை அவன்
யூதன் யாரு? இந்த ரஷா பஹலவி ஒரு யூதன். ஆனா அவன் தனக்கு தாலி கட்டலைங்க. அவன் அப்பங்காலம் இருக்கக்குள்ளேயே அவன் மிகப்பெரிய கௌரவம் எல்லாம் பண்ணி, நாம நேற்று உங்களுக்கு அந்த படம் எல்லாம் போட்டு காட்டணும் இல்லை, தொடர்ந்து ஒரு படத்தை போட இல்லாது மீண்டும் மீண்டும் உள்ள புதிய படங்கள்லாம் போடப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக அவன் தனக்கு தானே தாலி கட்டல. இவர் சொல்லுவா போல அவன் செல்ஃபா அந்த பட்டத்தை எடுக்கலங்க, சுயமாக அறிவிக்கப்பட்ட பட்டம் என்று சொல்றாங்க. இல்ல, அவன் அப்பன் அவன் 8 வயசுல கொடுக்கப்பட்டது. வியாழக்கிழமை 1979 இஸ்லாமிய புரட்சியால் வீழ்த்தப்பட்ட ஈரானின் கடைசி ஷாவின் மகன் பஹலவியை நல்ல நபர் என்று ட்ரம்ப் அழைத்தார். ஆனால் ஜனாதிபதியாக அவரை சந்திப்பது பொருத்தமானதில்லை என்று ட்ரம்ப் சொல்லிட்டார். நாங்க சொன்னதில்லை, அதாவது ரம்ஸ் என்ன கணக்கு பார்க்கிறார் என்றால், நேரடியாக அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய ஒருத்தரை பார்க்கிறோம். நாங்க என்னமும் பண்ணணும்னா இஸ்ரேல்கிட்ட த்ரூ அவர்கிட்ட பண்ணி நாங்க கேட்கப்பட நேர டிரெக்டா கனெக்ஷன் போடணும். அப்ப இவர் இஸ்ரேல் சொல்லி நாங்க கனெக்ஷன் போடுறதா? அப்ப ஆக இஸ்ரேலுடன் நெருக்கமான ஒருவரை ஈரானுக்குள் நாங்கள் ஜனாதிபதியை கொண்டு வர மண்டத்தை ட்ரம்ஸ் மீண்டும் மீண்டும் அது அழகா சொல்றாரு. இப்ப ரம்ஸ் சொல்லுது பாருங்க, திமிர் பிடிச்ச பேச்சாண்ட, எனக்கு சர்வதேச சட்டம் தேவையில்லை. வெனிசுவேலா மதுரோ கடத்தப்பட்ட பிறகு ட்ரம்ப் கூறுகிறார், ஈரான் நாடு தழுவிய இணைய முடக்கத்தை அனுபவிக்கிறது. அதுக்கு அதாவது இப்ப என்னன்னு சொன்னால், இதை முடிச்சுட்டு வரோம். ஏகப்பட்ட செய்தி முடக்கத்தில் இருக்குது. இஸ்ரேலுடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட அமெரிக்காவை தளமாக கொண்ட பஹலவி துண்டு துண்டான ஈரானிய எதிர்ப்பின் முடியாட்சி பிரிவை வழிநடத்துகிறார். அவன் தானே எல்லாம் செய்கிறாரு, அவர் லீடிங்லாம் போய்கொண்டிருக்கலாம். தற்போதைய அமைப்பு சரிந்தால் ஈரானில் ஆட்சியில் ஒரு மாற்றத்தை வழிநடத்தும் பஹலவியின் வாய்ப்பை அமெரிக்கா ஆதரவில்லை என்பதை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஈரானிய அரசாங்கம் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்களை எதிர்த்து போராடி வருகிறது. பஹலவி மேலும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தால் போராட்ட இயக்கத்தை அடக்குவதற்கான ஒரு வெளிப்படையான நடவடிக்கையாக வியாழக்கிழமை ஈரானிய அதிகாரிகள் இணைய அணுகலை துண்டித்தனர். தற்பொழுது இந்த துண்டிக்கப்பட்டாலும் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், நேற்று எலான் மஸ்க் அவர்களின் இன்டர்நெட் சேவை ஸ்டார்லிங் கொண்டு யாரை கொடுத்துட்டாங்க, சேட்டலைட் உளவாளிகளுடன் இந்த போராட்டக்காரருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது கூடுதலாக குர்திஷ் உளவாளிகள் என்று தான் சொல்லப்படுது. அவங்க எப்படி பிடிக்க போறாங்க நமக்கு தெரியல. அவங்களோட IRGC உளவு படையெல்லாம் ஓப்பன் விட்டா எல்லாரையும் விட்டு கிடக்குது. இது என்ன பண்ணலாம் பண்ணுங்க. அப்போ நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இன்று ஞாயிறு திங்கள் வரையும் என்னமாலும் ஒரு முன்னேற்றம் ஈரான் அரசாங்கத்தால் முடியுமா என்றதை நாங்க இங்க உற்று நோக்கலாம். ஏனெனில் அவங்க IRGC உளவு படையெல்லாம் களமிறக்கிறாங்க. இவெல்லாம் கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் 2460 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி உளவு படையில உள்ளவங்களும் ஆர்ப்பாட்டக்காரங்களை 31 மாகாணங்களிலும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்புடைய டிரெக்டாக வருகின்றவர்கள், அதாவது அறகலையில முன்னின்று நடத்தியவர்கள் போல எல்லாம் வாலிப பசங்க தான். அதுக்குள்ளதான் இந்த உளவுக்காரன் பூந்திருக்கிறார்கள். செய்மதி தொலைபேசி ஊடாக நூற்றுக்கணக்கான அமெரிக்கன் மொசாட் என்னென்றால், இதுல விடயம் என்னென்றால், இப்ப நாம ஈரானுக்கு ஓரளவு அந்த லெவலான செய்தியை சொன்னால் இந்த தளக்காரர்கள் எங்களுடைய செய்தியை உடனே போடுறாங்க. அங்க உள்ள அமெரிக்கா இஸ்ரேல் பார்த்து உண்மையான நிலவரத்தை எல்லாம் சொன்னா மணிக்கணக்கு டிலே பண்றாங்க. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இவங்க எங்க உலகம் இருக்கிறா பேருக்கு தான் எல்லாமே அங்க தணிக்கை பண்றாங்க. வருதா? ஈரானிய அரசாங்கம் போராட்டக்காரர்களை குறிவைத்தால் தான் தலையிடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி முன்னர் எச்சரிக்கை விடுத்ததை அவர் மீண்டும் ரீகன்ஃபார்ம் பண்ணுகின்றார். அவர்கள் மிகவும் மோசமாக செயல்படுவார்கள். மேலும் அவர்கள் மக்களை கொல்ல தொடங்கினால் அவர்கள் கலவரங்களின் போது செய்வது போல அவர்களுக்கு நிறைய கலவரங்கள் ஏற்படும். அவர்கள் அவ்வாறு செய்தால் நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்க போகிறோம் என்பதை மீண்டும் ட்ரம்ப் மாமு ஒரு எச்சரிக்கையா சொல்றார். உள்ளூர் நாளையான அந்த உள்ளூர் மணி அவங்களோட ஈரான் ரியால் மிச்சம் மதிப்பு குறைஞ்சிடுச்சு. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அங்க வந்துடுச்சு. நாம ஏற்கனவே தந்திருக்கிறோம். 3 தினங்களுக்கு முன்பாக மிக மோசமான கிரைசிஸ்க்குள்ள விழுந்துட்டாது. அதை சொல்லிட்டுமா?
சரி, இதுதான் இவ்வளவு நடைபெற்ற ஒரு ஓரல் செய்தி. நாம செய்திக்குள்ள போகலாம் கொஞ்சம் தான். மத்திய கிழக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் புலனாய்வு அமைப்பு ஈரானிய தேசத்துடன் இணைந்து நிற்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டை சீர்குலைக்கும் வெளிநாட்டு ஆதரவு கொண்ட சதி திட்டங்களை முழுமையாக எதிர்கொள்ளப்படும் என்றும் IRGCயின் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. இது மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் அவ்வப்போது வெளிநாட்டு தொடர்புடைய கலவரங்களை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இஸ்லாமிய குடியரசின் எதிரிகள் நேரடி இராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து நாடு முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும் தங்கள் உத்தியை மாற்றியுள்ளனர் என்று உளவுத்துறையின் மதிப்பீடுகள் காட்டியுள்ளன. இராணுவ நடவடிக்கை மூலம் இஸ்லாமிய குடியரசை அடிபணிய செய்ய ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டாயப்படுத்த தவறியதை தொடர்ந்து அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பல கட்ட வெளிநாட்டு ஆதரவு சதி திட்டங்கள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு ஆங்காங்கு முடக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நள்ளிரவு செய்தியாக IRGCயின் ஒரு புதிய தகவல் வெளியாகிருக்கின்றது. இது அதாவது இந்த IRGC உளவு இறங்கிட்டாங்கல்ல, சேட்டலைட் அந்த செய்மதி போன் மூலம் உளவு படையெல்லாம் ஓரளவு அமைத்தினால் இது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும். நாம் இவங்களுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்குள் பார்க்கலாம். ஏதாவது முன்னேற்றம் காணப்படுமானால் கட்டுப்படுத்தப்படும், இல்லை என்றால் இது இன்னும் கொழுந்து விட்டெறியும். பார்க்கலாம். ஈரான் மீது அழுத்தத்தை தக்க வைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்ட நடவடிக்கைகளின் கலவையில் அமெரிக்கா கவனம் செலுத்திக் கொள்வது. இதில் நாட்டில் மீது போரின் நிழலை பராமரிப்பது, இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தடைகளை மீண்டும் பின்வாங்க செயல்படுத்துவது, அழிவுச் செயல்களை ஊக்குவித்தல் மற்றும் பொருளாதார மற்றும் உளவியல் விளைவுகளை உருவாக்க ஈரானின் வெளிநாட்டு நாணய வளங்களை கட்டுப்படுத்த ஆகியவை அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கட்டமைப்பிற்குள் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகளின் வழிகாட்டுதலின் கீழ் இலக்கு வைக்கப்பட்ட மற்றும் பல கட்ட பயங்கரவாத சக்திகளால் தரையில் செயல்படுத்தப்பட்ட ஒரு பானை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஈரான் சொல்லுகின்றது. போராட்டங்களை ஆயுத வன்முறையை நோக்கி திசை திருப்ப சில தொழில்முறை குழுக்கள் மற்றும் சமூக துறைகளின் சட்டபூர்வமான கூட்டங்களை பயன்படுத்த இந்த முயற்சிகள் முயன்றுள்ளன. வீட்டு வாங்கும் சக்தியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பொருளாதார மேம்பாட்டு தொகுப்பை செயல்படுத்த அரசாங்கம் தயாராகி வரும் வேளையில் வன்முறையை திட்டமிட்டவர்களை வேண்டுமென்றே அதை செய்ய திட்டமிட்டது என்றும் ஈரான் குற்றம் சாட்டுகின்றது. அமைப்பின் கூற்றுப்படி விரோத போக்குடையவர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி போராட்டங்களை வன்முறை மற்றும் ஆயுத குழப்பமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் IRGCயின் உளவு அறிக்கை சொல்லுகின்றது. வன்முறை சார்ந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கான காரணிகளாக அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் சியோனிச அதிகாரிகளின் வெளிப்படையான தலையீடு, ஈரானின் எல்லைகளுக்கு அப்பால் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் இராணுவ இயக்கங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றையும் அது சுட்டிக்காட்டியது. சமீபத்திய நாட்களில் இராணுவ வசதிகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பொது பாதுகாப்பை பாதுகாக்கும் பணியில் உள்ள குடிமக்கள் மற்றும் படைகள் கொல்லப்பட்டதாக உளவுத்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நிலைமைகள் தொடர்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பயங்கரவாத சம்பவங்களை திட்டமிட்டு இயக்கியவர்களே இரத்த களரிகளை பொறுப்பு கண்டும் இரத்த களரிகளுக்கான பொறுப்பு என்றும் ஈரான் குற்றம் சாட்டுகின்றது. ஈரானிய மக்கள் நிவாரணம் மற்றும் பொறுப்பு கூறலை பெறுவதற்கான உரிமைகளை சட்டபூர்வமாக கருதுகள் என்பதை அறிக்கை வலியுறுத்துகிறது. ஆக இந்த நேரம் விரோத சட்ட திட்டங்கள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு குடிமக்களுக்கான நீடித்த பாதுகாப்பு முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை ஈரானிய தேசத்திற்கு ஆதரவாக நிற்பதாக ஒரு பொதுமக்கள் குழு ஒன்றும் ஈரானுக்குள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக 2-2 சமம். அதாவது போராட்டக்காரர்களின் பலம் அதிகமாகவும் அரசுக்கு ஈரானிய குடியரசுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றவர்களும் கொஞ்சமா தான் இருக்குது. இப்பொழுது தனது பணியை மீண்டும், அதாவது IRGC ஈரானிய மக்களின் பாதுகாப்பை நிலைநிறுத்தி தனது பணியை மீண்டும் வலியுறுத்தி நாட்டின் இஸ்லாமிய புரட்சியால் செயல்படுத்தப்பட்ட சாதனைகளை பாதுகாப்பதும் பொது பாதுகாப்பை பாதுகாப்பது அதன் சிவப்பு கோடுகள் என்று IRGCயின் உளவு பிரிவு கொடுத்திருக்கிறது. சரிதானே? ஆக இது ஒரு மிக போராட்டமான காலம் என்பதற்கு அப்பால்
கொஞ்சம் கஷ்டமா தான் கிடக்குது. இப்பொழுது 2400 பேர் 60 பேர் மட்டுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கல்ல, மிக முக்கியமான உளவுக்காரங்க. நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், எப்போதோ 6 மாதங்களுக்கு முதலே சொல்லிக்கிறோம், ஈரானுக்குள்ள அந்த மனிதர்கள் வாழாத வீடுகளில் எலி வளருவது போன்று. நல்ல தமிழை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது மனித நடமாட்டம் இல்லாத பாலடைந்த வீடுகளில் எலி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுபோன்று ஈரானுக்குள் இந்த அமெரிக்காட்டை மொசாட்டையும் இவன் சிஐஏ காரனுடைய உளவுகள் மெலிஞ்சு கிடக்குது. அதிலே மிக 90% உளவுக்காரன்கள் மொசாட்காரன் தான். அவன்கள செய்மதி தொலைபேசி மூலமாகத்தான் ஏகப்பட்ட விடயங்களும் கரி அவுட் பண்ணப்பட்டு வருகிறது. அவங்களுக்கு மொசாட்ற ஓர்டரும் கரி அவுட் பண்ணப்படுது. இப்ப டெல் அவிவ்ல இருந்து அவங்களுக்கு நேரா ஓர்டர் வருகுதான். இதையெல்லாம் IRC லிங்க் எடுத்திருக்குது. இதைகளெல்லாம் பார்த்து ஓரளவு ஒரு 48 மணி நேரத்துக்குள் ஓரளவு IRC முடக்கப்பட்டிருக்கு. IRGC ஆவேசமாக பணிகளில் இறங்கி இருக்கின்றது. ஓரளவு இது இந்த 48 மணி நேரத்துக்குள் வெற்றி காணப்படுமானால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதைத்தான் அவங்க ரெட் லைன் போட்டு சொல்றாங்க. IRC கொஞ்சம் சிவப்பு கோட்டுக்குள்ள கோடு போட்டிக்கிறாங்க. சிவப்பு கோடு என்றால் மிகப்பெரிய டேஞ்சருங்க. அங்காலையும் பாயலாம், இஞ்சாலையும் பாயலாம், நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். எது இருந்தாலும் பார்ப்போம். நாமளும் ஈரானுக்கு நாங்களும் 48 மணி நேர கால அவகாசம் கொடுக்கிறோம். இதுக்குள்ள பெருசு நீங்க உங்களோட ஆட்சியை தக்க வைக்கல, அவ்வளவுதான், கோவிந்தா சொல்லியாஜா. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.